வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இன்றைய தேதி மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை. எப்படி இருக்கும் எல்லா ராசிக்கும் பாருங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சஷ்டியில் வருது. ரோஹி நட்சத்திரம் நேற்றா கிருத்திகை முடிஞ்சது. ரோஹி நட்சத்திரம் ரிஷவ் ராசி, சந்திரன் உச்சம். மேசராசி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே. முருகனுக்கான நாள். முருகனை வணங்கிக்கங்க. முருகனுக்கு விரதம் இருக்க விரும்பீங்களா இருந்துங்க. நான் இருப்பேன். காலையில் தூங்கி எழுந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு எதாவது சாப்பிடாமல் இருப்பேன். அது மாதிரி இருக்கிற பொழுது அச்சீவ்மெண்ட் சாத்தியம். அப்போ மேசராசி பொறுத்த வரைக்கும் குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, ராயன். ரிஷவராசி பொறுத்த வரைக்கும் எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க, தொழில் வெற்றி, தொழில் லாபம். மிதன் ராசி பொறுத்த வரைக்கும் சுப செலவு, சுப விருத்தி, வாழ்க்கை நன்றாக மூவ் ஆகுது. கடகராசி பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் துளங்குது, உடம்பு மனசு ஜெயிக்குது, எக்ஸ்ட்ரானே இருக்கிறீங்க, லாபம், வெகுமதி, அருமை. சுப செலவு சிம்ம ராசிக்கு சுப செலவு, சுப அலைச்சல், வாழ்க்கை வெற்றி பரவாயில்லை. கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் ஒண்டர்ஃபுல் டே. பணம், நிம்மதி, சந்தோஷம், உடல்நலம், வெற்றி. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல், அண்டர் கண்ட்ரோல், சந்திராஷ்டமத்தில். விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் 7 சந்திரன், வளவரை சந்திரன் உச்சம். கொஞ்சம் உடல்நலக்குறைவு, மனநலக்குறைவு, மனைவி கொஞ்சம் சும்மா டிஸ்டர்ப் ஆகிறாங்க. ஆனால் தொழில் பியூட்டிஃபுல், திறமை, வெற்றி. தனு ராசி பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும், எந்த விதமான சிக்கல் வந்து வெளியே வரலாம், நீங்கள் கமிட்டாகி வெற்றி அடையலாம். இதில் மகராசி பொறுத்த வரைக்கும் தொழில் லாபம், அறிவு, திறமை, வெற்றி. கும்பராசி பொறுத்த வரைக்கும் தொழில் லாபம், தொழில் திறமை, வெற்றி. ஆனால் மனக்கவலை இருக்குது. மீனராசி தொட்டதெல்லாம் தொடங்குது, பெயர் புகழ், மரியாதை, பணம், வெற்றி. பியூட்டிஃபுல்லான நாள். 20 நேரம் நன்றாக போகுது. இப்போ சித்தாந்தத்துக்கு வரலாம். இந்த சித்தாந்தத்தை டெய்லி கேட்டுகிட்டே இருங்க. லைஃப்பில் நீங்கள் ஜெயிச்சுருவீங்க. அதாவது தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். முஸ்லீம்ஸு பாருங்கள், ஒரு நாளைக்கு 5 முறை கடவுளை வழிபடுறான். அதில் என்ன கிடைக்குதுன்னா, அவனுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. எந்நேரம் கடவுளை நினச்சிட்டு இருக்கனால என்னோடய சக்தியை கடவுளுக்கு தரதில்லை. கடவுள்கிட்ட ஏதோ ஒன்று ப்ரே பண்ணிகிட்டு இருப்பான். அந்த ப்ரேயர் திரும்ப நினச்சி பார்க்குறோம், அது நடந்துடும். அவங்க அடிக்கடி ப்ரே பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 முறையாவது ஒரு 2 நிமிஷம் ப்ரே பண்ணுங்கள். கடவுளே முருகா இதை கொடு, கடவுளே முருகா இதை கொடு, கடவுளே முருகா இதை கொடுன்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கனால் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், உங்கள் பிரார்த்தனை மெச்சூர் ஆகும். ஸோ அடிக்கடி ப்ரே பண்ணுங்கள். நன்றி அன்பர்களே.